5 பேருடைய கையில் தான் இந்த கட்சி நடக்குதுன்னு சொல்லும்போது உனக்கு வந்து 2026 தான் ஞான உதயம் வந்து தான் பிஜேபி சில தொண்டர்களையும் சொல்கிறேன், தயவு செய்து வந்து போகிற பாதை ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் சேவை செய்ய வரும்போது நீங்கள் வீத லீடர்ஸை வந்து நீங்கள் வந்து எதிர்த்து எதுவுமே வந்து பேசாதீங்க. அண்ணாமலைக்கு எதிராக வந்து பேசணும் மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். 2016 நான் வந்து பிஜேபியிலேருந்து தொடரல. என்னை கட்சிக்குள்ளே அழைத்து பதவி கொடுத்த முதல் ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை அவர்கள் சொன்னது வீத லீடர்ஸில் இணைந்திருக்கிறாருன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நான் வந்து எதிர்த்தெல்லாம் பேசல. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் தொண்டர்கள் வந்து யாரை எதிர்த்து பேசுகிறாங்க, காலினா யாரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், உனக்கு உன் மதம் பெருசுன்னா எனக்கு என் மதம் பெருசு. நான் பதவியை வாங்கிட்டு வேல் பிடிக்கிறதுக்கு உன் கட்சிக்குள்ளே வரல. தயவு செய்து வந்து சொல்கிறேன், இங்கே மக்களை பார்த்து இஸ்லாமியம் அப்போ உள்ள மெம்பரும் இப்போ சேர்ந்துருக்கிற மெம்பரும் வந்து எடுத்து சொல்லுவாங்க. அப்போ அவர் யாருக்கு நன்றி சொல்லணும்? முதல்ல பிஜேபிக்கு நன்றி சொல்லணும், மோடிக்கு நன்றி சொல்லணும், அமித்ஷாஜிக்கு நன்றி சொல்லணும். அப்போ இங்கே வந்து கையை கொடுத்து தூக்கணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. திருப்பி இங்கே கேட்டால் நீங்கள் வந்து கடன் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க. திருப்பி 2031 ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த முகமது அத்தாவுல்லா சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், நேற்றுக்கு வந்து அண்ணாமலை தலைமையில் வீத லீடர்ஸோட முதல் மாநாடு பொள்ளாச்சியில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டுச்சு. நடத்தினது உடனே எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு பக்கம் திமுக கதற ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் சொல்லவே தெரியல பாஜகவினருமே வந்து அதை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். ஸோ அவருடைய இப்போ புதிய என்ட்ரி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா? ஒரு இந்திய இஸ்லாமிய குடிமகனாக வந்து என்னுடைய கருத்தை நான் வைக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் நிறைய சேனல்லையும் பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு தலைவர் தேவை அப்படின்னு வந்து ஏங்கின ஒருத்தனில் நானும் ஒரு தொண்டன். ஸோ அண்ணாமலையை வந்து என்னென்னா பர்சனலாகவே வந்து எனக்கு வந்து நல்லா பிடிக்கும், மரியாதை தெரிந்த ஒரு நபர். இதே வந்து மோடியை பற்றி வந்து ஜீ தமிழ் சேனலில் வந்து அவரை இழிவாக வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது நான் வந்து தனி மனிதனாக வந்து அந்த இடத்துல அந்த சேனலுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கைது செய்யப்பட்டேன் காவல்துறையால். அப்போது இந்த அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை உடனடியாக வந்து கட்சியாளங்களை அனுப்பி வழக்கறிஞர்களை அனுப்பி எந்த ஒரு வழக்கம் இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார். அதே நேரத்தில் டிஜிபி அலுவலகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது 7 பிரிவில் வந்து என் மேலே வழக்கு பதிகிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வழக்கறிஞர்களை அமைச்சு வந்து என்னை மீட்டு கொண்டு வந்தார். அந்த நன்றி என் சாவர வரைக்கும் இருக்கும். ஏன்னா அது இந்த இடத்துல வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். பர்சனலாகவே வந்து அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. அதே மாதிரி பர்சனலாகவே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீத லீடர்ஸுடைய முதல் மாநாடு நடத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உடனே நான் வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து பேசணும் மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைக்க வேண்டாம். நான் அதுக்கு முன்னாடி ஏன் சொல்ல வரேன்னா 2016 நான் வந்து பிஜேபியிலேருந்து தொடரல. கிட்டத்தட்ட 700 வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். என்னை கட்சிக்குள்ளே அழைத்து பதவி கொடுத்த முதல் ஆள் யாருன்னா அண்ணாமலை தான் 2022. இப்போ அதுக்குன்னு வந்து நான் வந்து மோடியின் படை வீரன். ஏன்னா நான் மோடியோடைய கொள்கைகளும் அவருடைய வந்து பின்பற்றுவதால் வந்து நான் பிஜேபியில் இணைஞ்சு எனக்கு பதவி இருந்தாலும் இல்லைனாலும் மோடியின் படை வீரனாக இந்நாள் வரைக்கும் நான் வந்து செயல்பட்டுக்கிட்டு வரேன். 22 அண்ணாமலை கொடுத்தாங்க, அப்புறம் 25க்கு அப்புறம் நான் இன்னும் 1 வருஷமாக பதவியிலேயே இல்லை. அதற்கு நான் எந்த கட்சியை தேடியும் போல, இன்னமும் மோடியுடைய கொள்கையை பின்பற்றுறவனாக தான் இருக்கிறேன். ஏன் ஒன்று நான் சொல்கிறேன்னா, பதவி இல்லாத போதையே வந்து நான் வந்து என்னுடைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னால் முடியலை. ஆனால் இப்போ என் சமுதாய மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும்னு நினச்சா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், மறைச்சி பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று நான் மீடியா மத்தியில் பேசல. இந்த மக்கள் தான் என்னுடைய உயிர். என் சமுதாய மக்களுக்காக நான் வந்து பதவி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்றால் நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து அண்ணாமலை மேலே வந்து நான் வந்து அவர் நேற்று பேசின ஸ்பீச் எல்லாம் முழுசாக கேட்டேன். நான் உண்மையாலுமே வந்து டிவிக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்படி தலைவர் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து 50% அவர் பேசுறது எனக்கு பிடிச்சிருந்தது சார். ஏன் ஒன்றுனா பர்சனல் வேறு, அஃபிஷியல் வேறு. 50% வந்து அவர் பேசுறது எனக்கு உண்மையாலுமே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அண்ணாமலை பேசும்போது வந்து தொலைந்து நோக்கு பார்வையில் பேசக்கூடிய ஒரு ஆள், சாதாரணமாக கிடையாது. நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அது வந்து கோடு போடுறதுல அவர் வல்லவர். எனக்கு அவர் பேசுகிறதுல வந்து ஏமாற்றம் சொல்கிறதோட வந்து ஏன் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. நான் அது விளக்கத்தை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி அண்ணாமலை பேசின ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு தொண்டனாக அந்த இடத்துல வைக்கிறேன். நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல, தொண்டனாக வந்து கேட்குறேன். ஏன்னா வந்து நிறைய பேருடைய இதில் வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்கிறதால. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி தான், பிஜேபியும் விமர்சனம் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிஜேபி விமர்சனம் பண்ணிச்சியா இல்லையான்னு வந்து நான் மக்கள் மன்றத்தில் விட்டுறேன்.
அண்ணாமலை முதல்ல வந்து அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, மத்திய சென்னை காலி, கோயம்புத்தூர் காலி, கன்னியாகுமரி காலின்னு வந்து பேசுகிறாங்க இல்லையா. ஒரு சிலர், நான் எல்லாரையும் வந்து குறை சொல்ல சார், ஏன்னா அவங்கள அண்ணாமலை பிடிச்சிருக்குது, எனக்கும் அண்ணாமலை பிடிக்கும். அதே நேரத்தில் வந்து அதோட வந்து 1000 மடங்கு எனக்கு வந்து மோடியை பிடிக்கும், பிஜேபியை பிடிக்கும். உலகத்திலேயே 25 கோடி மெம்பர்கள் வைத்திருக்கிற முதல் நாடு எதுனா வந்து இந்தியா. முதல் கட்சி எதுனா பிஜேபி. முதல் தலைமை யாருன்னா மோடி. அதுக்கிட்ட தான் சார் எங்கே போனாலுமே அவருக்கு வந்து உயரிய விருது கொடுத்துட்றாங்க. ஏன் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி இந்தோனேஷியா, அதுலேயே கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட படையில் இருக்கிற ஒரு படை வீரனு அப்போ எனக்கு எந்த அளவு வந்து திமிர் இருக்கணும். 19 லட்சம் பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க 38 நாளில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது வீத லீடர்ஸில் இணைந்திருக்கிறாருன்னா என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நான் வந்து எதிர்த்தெல்லாம் பேசலை, வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இது வந்து யாரோனா ஜனநாயக நாடு, யாரோனா வரலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து யாரை வந்து அவங்க தொண்டர்கள் வந்து யாரை எதிர்த்து பேசுகிறாங்க, காலினா யாரை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, பிஜேபி கட்சியில். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அண்ணாமலை வந்து அறிவித்தது வந்து பார்க்க போனால் 50 லட்சம் மரக்கன்றுகள் நடணும் 6 மாதத்தில். நீ சொல்லும் போது அதற்கு முன்னாடி குஜராத்தில் 3 முறை முதலமைச்சராக இருந்த மோடி, இன்றைக்கி 3வது முறையாக வந்து இந்த தேசத்துடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கிற மோடி இதெல்லாம் வந்து செய்து காட்டிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கிறார் சார், மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் வந்து நதியாக இருந்தாலும், குளமாக இருந்தாலும், ஆறாக இருந்தாலும் வந்து நீங்கள் தூர்வாரணும்னு வந்து நீங்கள் வந்து கைட் பண்ணுறீங்கல்ல, அந்த அண்ணாமலைக்கு கிடைத்த கைடன்ஸ் எங்கேருந்து கிடச்சிது? ஐபிஎஸ் படிக்கும்போது கிடச்சிதா? அவர் தேசிய நீரோட்டத்தில் இணைந்ததுக்கப்புறம் அவரை கையை பிடித்துக்கிட்டு வந்தவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பிஎல் சந்தோஷ் என்றவர் மறந்துடக்கூடாது. அவருடைய வளர்ப்பு இல்லை, அதை தானே வந்து அவர் வந்து பின்பற்றுறாரு. அவர் ஒரு தேசியவாதின்னு சொல்கிறாரு. நான் முதல்ல ஒரு இந்தியன்னா சார், இதை தான் நானும் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லின்னு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு முதல்ல இந்தியன், இது என் அடையாளம் மட்டும்தான். ஒரு இந்தியன் வந்து இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் வந்து என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர் பின்பற்றாரோ நீங்கள் அதை தான் பின்பற்றிக்கிட்டு வரீங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன வந்து இது பண்ணுறீங்கன்னா, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அண்ணாமலை கிட்ட இருந்து வந்து எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய என்ன அஜெண்டா, வீத லீடர்ஸ் எப்படி வழி நடத்தணும் எல்லாத்தையும் நீங்கள் பேசும்போது அங்கே முதல் விஷயம் நீங்கள் வந்து என்னென்னா, இது வந்து என்னத்துக்கு இந்த மாநாடு, போதையை ஒழிக்கிறதுக்காக மாநாடுன்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஏன் வந்து என்னுடைய ஹிஸ்ட்ரியை வந்து முன்னாடி சொன்னேன்னா, பதவி இருந்தாலும் இல்லைனாலும் நான் இந்த கட்சியை விட்டு வெளியில் போகலன்னா நான் வந்து மோடியின் கொள்கையை பின்பற்றுவேன். இன்னமும் என் சமுதாயத்துக்காக இந்த கட்சியில் இருந்துக்கிட்டே வந்து போராடிக்கிட்டு வர்றேன். இன்றைக்கி எத்தனையோ கட்சியிலேருந்து அழைப்பு வந்து நான் வந்து போகல. ஏன் போகலன்னா, ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பார்க்க போனீங்கன்னா பிஜேபி ஒரு கட்சி மட்டும்தான் சார் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும். நான் இதை அடித்து சொல்ல முடியும். ஏன்னா தவறான வந்து என்ன ஒன்றாவது ஒரு மாயை கிரியேட் பண்ணி இஸ்லாமியர் மனசுக்குள்ளே வந்து ஒரு நஞ்சை விதைச்சி இன்றைக்கி வந்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் வந்து சொல்லும் போது இன்றைக்கி சில மீடியாக்களில் தான் காட்டப்படுறாங்க. அப்படி இருந்தாங்கன்னா எதனால் 3வது முறையாக வந்திருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் வந்து இங்கே நான் வந்ததுக்கு நோக்கமே வந்து பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதே நேரத்தில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன், உனக்கு உன் மதம் பெருசுன்னா எனக்கு என் மதம் பெருசு. நான் பதவியை வாங்கிட்டு வேல் பிடிக்கிறதுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே வரல. தயவு செய்து வந்து சொல்கிறேன், இங்கே மக்களை பார்த்து இஸ்லாமியர்களும் இன்றைக்கும் நான் இந்த இடத்துல வந்து 1 வருஷமாக பதவி இல்லாமல்னா இல்லைனாலும் என்னுடைய பணி தொடரும். நான் இதை மாநில தலைவர் முன்னாடியே சொன்னேன். எனக்கு வந்து ஒரு பதவியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நான் ஏதாவது பண்ணாதாங்க வர முடியும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து எல்லா பிரச்சனைகளும் மாநில தலைவர் அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்கிட்டையும் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ஒளிவு முறையில் பின்னாடி வந்து பேசிட்டு முன்னாடி வந்துட்டு எனக்கு கட்சி தான் முக்கியம்னு வந்து நான் பொய் சொல்ல வரவில்லை. ஏன்னா அண்ணாமலைக்கே நல்லா தெரியும் நான் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி. யாராக இருந்தாலும் அவர் மேடையிலிருந்தே நான் கேள்வி கேட்ட ஒரு ஆள். எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு. இன்னமும் வந்து இந்த கட்சி எனக்கு சுதந்திரம் கொடுத்துக்கிட்டு வருது. இப்போது போதைக்காக வந்து போதைக்கு அதாவது என்ன சொல்கிறது, போதைக்கு அடிமையாக நாங்கள் வந்து கட்டுப்படுத்துவோம்னு சொல்கிறாருல, என்னால் அந்த மேடையிலேயே 4 பேரை கை காட்ட முடியும். அண்ணாமலை மேடையில் இருக்கிற 4 பேரை நான் பேர் சொல்ல விரும்பலை, நாகரிக கருதி. ஏன்னா முதல்ல அவர் கட்சியில் இருக்கிறவங்களே வந்து 6 மணி ஆனால் வந்து போதை அடிமையானவர்களாம் முதல்ல அவங்க நிப்பாட்டணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள் முதல்ல வந்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து வீத லீடர்ஸ் 38 நாளில் 19 லட்சம் பேர் சேர்த்திங்க. முதல்ல நீங்கள் சொன்னது 1 கோடி மக்கள், அதுக்கப்புறம் 50 லட்சம் மக்கள். இப்போ என்னடானா வந்து 6 மாதத்துக்குள்ளே 50 பேரை வந்து சேர்க்கணும். இன்னமும் நீங்கள் ஒரு இயக்கம் தான். வீத லீடர்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க? 2020 சார், தெரியுமா? அவர் முதல்ல இருந்தே இருக்குல்ல சார் வீத லீடர்ஸ். அப்போ உள்ள மெம்பரும் இப்போ சேர்ந்துருக்கிற மெம்பரும் வந்து எடுத்து சொல்லுங்க. அப்போ அவர் யாருக்கு நன்றி சொல்லணும்? முதல்ல பிஜேபிக்கு நன்றி சொல்லணும், மோடிக்கு நன்றி சொல்லணும், அமித்ஷாஜிக்கு நன்றி சொல்லணும். இருந்தாலும் வந்து வாழ்த்துக்கள். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு கட்சியை நான் அண்ணாமலையை சொல்லலை, அண்ணாமலை கீழே இருக்கிறவங்க வந்து அண்ணாமலை பார்வைக்கு போலியா இல்லை அண்ணாமலை பார்த்தும் பார்க்காத போல் இருக்கிறாரா?
இப்போ அவர் கட்சியில் இருக்கும்போது வந்து உதாரணத்துக்கு அமர் பிரசாத் ரெட்டின்னு வந்து எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னார், எங்களுடைய தலைவர் வந்து நேர்மையானவர், என்னுடைய தேசிய தலைவர் பிரதமர் வந்து ஒரு நேர்மையானவர், தன் தாய் இறந்தது போது கூட வந்து 3 மணி நேரத்தில் அடக்கம் பண்ணி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கினவர். இன்றைக்கி உலகத்திலே வந்து பார்க்க போனால் 3வது இடத்துல கொண்டு வந்தவர். இன்றைக்கி ஊழல் இல்லாத ஆட்சி, இன்றைக்கி வந்து மக்களை வறுமையிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தலைவன் கூட இருக்கிற படை வீரன் நான். அப்போ நான் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குதா இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், பர்சனல் வேறு அஃபிஷியல் வேறு. பர்சனலாக அண்ணாமலை எனக்கு பிடிக்கும், அஃபிஷியலாக சில கேள்விகளை நான் வைக்கிறேன். அப்போ அண்ணாமலை ரெசிக்னேஷன் பண்ணும்போது வந்து அவருக்கு பதவி கொடுத்தவங்க, அதுக்கு நன்றியாக வந்து என்னென்னா அவர் நேரில் போயிட்டு இந்த மாதிரி நான் பதவியை விலகிட்டு ராஜினாமா கொடுக்குறேன்னு சொல்லி அதனால் என் தலைவர் வந்து நாகரிக கருதியை வந்து அவங்க கொடுத்தாருன்னு சொன்னார். உண்மை, வாழ்த்துக்கள் சார். ஆனால் அந்த தலைவனை பின்பற்ற நீ வந்து அந்த மாதிரி பண்ணியா? என்னுடைய கேள்வி அதுதான். 2013க்கு அப்புறம் மோடியே வந்து 2014 வந்து பிரைம் மினிஸ்டராக வரப்போகிறாருன்னு வந்து ஒரு தீர்க்கதரிசி இவர் சொன்னார். அவர் தான் வரப்போகிறாருன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சிச்சா? 6 மாதம் வரைக்கும் கூட மோடி தான் வருவாருன்னு யாருக்கும் தெரியாது சார். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன், இத்தனை வருஷமாக நான் ஆண்டுக்கிட்டு வரேன், நான் அப்போ கேட்குறேன் 5 பேருடைய கையில் தான் இந்த கட்சி நடக்குதுன்னு சொல்லும் போது உனக்கு வந்து 2026 தான் ஞான உதயம் வந்துதான்? இல்லை சார், அதுக்கப்புறமேட்டு அண்ணாமலை அவர்கள் டிசிஷன் எடுக்க முடியலன்ற சுச்சுவேஷன் போது தான் சார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை பக்கம் வராங்க சார். ஒரே விஷயம் சொல்கிறேன், கான்செப்ட் என்னன்னா, அண்ணாமலைக்கு பதவி கொடுத்தாங்க, அண்ணாமலை வந்து அவரை வந்து டீசெண்டாக போய் அவருடைய தலைமைக்கிட்ட ராஜினாமா கொடுத்துட்டு ஒப்புதலோடு வெளியில் வந்தார். நான் அவரை விமர்சனம் பண்ணலை. அப்போ அப்பேற்பட்ட தலைவர் கூட நீ வந்து ரைட் ஹேண்டு, ஏன்னா அவர் சொல்ல அண்ணாமலை எனக்கு ரைட் ஹேண்ட் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் இல்லைன்னு சொல்லுவோம், உன் ரைட் ஹேண்ட் பொய் சொன்னதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இப்போ நீ ராஜினாமா வந்து என்ன ஒன்று பண்ணனா வந்து நீ நினச்சிருந்தா ராஜினாமா வந்து மாநிலத்துக்கு அமைச்சிருக்கலாம். நீ சோசியல் மீடியாவில் வந்து அண்ணாமலையை பின்பற்றாம நீ அடுத்த அண்ணாமலை மாதிரி அங்கே வந்து காட்டிக்கிட்டு நீ அந்த இடத்துல வந்து 5 பேர் தான் கண்ட்ரோலில் இருக்குது, எதை வச்சு சொன்ன? அப்போ அந்த 5 பேர் வச்சு நீ ஆதாயம் தேடலையா? இதே தமிழிசைக்கு மூலமாக தானே நீங்கள் வந்து பிஜேபியில் வந்தேன்னு சொன்ன ஒரு ஆள், ஏன் தமிழிசையை பார்த்து அந்த கேள்வியை நீங்கள் கேட்டதில்லை? அக்கா நீங்கள் ஏன் எம்பியில் நிற்கிறீங்க, அக்கா நீங்கள் ஏன் கவர்னர் ஆகிறீங்க, அக்கா நீங்கள் அதெல்லாம் அவர் கேட்கல. இன்றைக்கி வெளியே போகும்போது வந்து நீ சேர்த்து வாரியை வந்து வாரி அரிச்சிட்டு போகிறதுக்கு எதுக்கு தான் நான் கேள்வி. ஏன் ஒன்றுனா, உன் தலைவன் நாகரிகமாக நடந்துக்கும் போது நீயும் நாகரிகமாக நடந்துக்கல. தொண்டன் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியோ இருக்கிறது தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். நான் அமர் பிரசாத் குற்றம் சாட்ட விரும்பலை. அப்போ வந்து ஏன் அந்த இடத்துல வந்து சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து உங்கள் ஆட்சியில் வந்தால் டாஸ்மார்க் மதுவுக்கு எதிராக சொல்லும் போது இதே அண்ணாமலை வந்து பிஜேபி லீடராக இருக்கும்போது என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக வந்து குறைப்போம்னு சொன்னார். அதை மறந்துடக்கூடாது, நான் வரவேற்கிறேன். ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஒரு வீத லீடர்ஸ் தனி அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோன்னா, அப்போ நீங்கள் என்ன அந்த இடத்துல பண்ணோன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த போதையை ஒழிச்சிடுவோம், டாஸ்மார்க்கே இல்லாத மாநிலமாக்கிடுவோம், எங்களுடைய முதல் கையெழுத்து சொல்லியிருக்கணும். ஆனால் அண்ணாமலை அவ்வாறு சொல்லலை. எங்களுடைய வீத லீடர்ஸ் எல்லாருமே லீடர்ஸ் இருக்கிறதால வந்து எல்லாம் போதைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்திக்கிட்டு வரோன்னா, இன்றைக்கி வந்து எத்தனையோ மாநிலத்தில் வந்து இன்றைக்கி போதையே இல்லாமல் மாநிலம் குஜராத் எடுத்துங்க, நீங்கள் எத்தனை வேணால் இன்றைக்கி கூட ஒடிசாவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கிறாங்கன்னு வந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து என்னென்னா, இது ஆல்ரெடி வந்து பிஜேபி எடுத்துக்கிட்டு வந்தது, ஒவ்வொரு மாநிலத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு வராங்க. ஆனால் பிஜேபி அல்லாத மாநிலத்தில் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பின்பற்றுறது உண்மை பிஜேபியை தான் நீங்கள் வந்து பின்பற்றுறீங்க. நான் கொள்கைகளில் சொல்கிறேன், பிஜேபின்னா அவர் வந்து நான் இல்லை நாங்கள் திராவிட சித்தாந்தத்தில் வந்து போகிறோன்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன ஒன்றா, அண்ணாமலை முதல்ல என்ன ஒன்றா வந்து நீங்கள் கட்சியை விட்டு போகும்போது அங்கே என்ன சொல்கிறீங்கன்னா வந்து நாங்கள் 1 வருஷத்துக்கு வந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு தரணும். அதாவது அவங்கள வந்து புதுசாக வந்த மினிஸ்டர்ஸ், எனக்கு அங்கே தான் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒவ்வொரு மினிஸ்டரும் வந்து புதுசு தட்டு தடுமாறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன். நயனார் நாகேந்திரன் அவர்கள் 2025 ஏப்ரலில் வரும்போது 1 வருஷம்தான் ஆகுது. அப்போ ஏன் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கல, அந்த நேரத்தை கொடுக்கல, அந்த அவகாசத்தை கொடுக்கல? அதுக்கு நான் நயனார் நாகேந்திரோட பயணம் பண்ண ஆள் கிடையாது, நான் பயணம் பண்ணதே கிடையாது. எனக்கு ஒரு தனிப்பட்ட அப்போ அந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா, அண்ணாமலை வெளியில் போனவுடனே வந்து அவங்க ஆதரவாளர்கள்லாம் போட்டோம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் எந்த மாதிரிலாம் சலசலப்பு ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து என்னன்னா ஒர்க்கெல்லாம் திசை திருப்பி நடுவில் அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயத்தில் கலந்துக்கவும் இல்லை. அது தனிப்பட்ட விருப்பம், நான் வரல. அப்போ கூட வந்து எலெக்ஷன் டைமில் வந்து தேசியம் வந்து கேட்டதால் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார். ஆனால் அதை தான் சொல்கிறேன். இதை வந்து எதனால் நான் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற மாநில தலைவருக்கு ஒத்துழைப்பு தராததால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருக்குதுன்னு சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார். ஏன்னா நடுவில் இருக்கிறவங்க உனக்கு உன் தலைவரோட போகலாம், ஆனால் பிஜேபி தலைவர்களை ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க? நான் அதே நேரத்தில் பிஜேபி சில தொண்டர்களையும் சொல்கிறேன், தயவு செய்து வந்து போகிற பாதை ரொம்ப தூரம் இருக்குது. நீங்கள் சேவை செய்ய வரும்போது நீங்கள் வீத லீடர்ஸை வந்து நீங்கள் வந்து எதிர்த்து எதுவுமே வந்து பேசாதீங்க. அதுதான் எங்கள் தலைவர் வந்து முன்னாடி சொல்லிட்டாரு. கரெக்டு சார், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். நான் அதே விஷயத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார்.
அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் ஆரம்பித்த உடனே அவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களையோ தமிழிசை அவர்களையோ வானதி அவர்களையோ எந்த ஒரு பாயிண்ட் கூட சொல்ல கிடையாது சார். நீங்கள் தொண்டர்களை குத்தம் சொல்கிறீங்க, ஆனால் பாஜக தலைவர்களே அண்ணாமலை பற்றி ஃபெயில்டு லீடர்னு சொன்ன விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அவங்க அண்ணாமலை மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அண்ணாமலை அவர்கள் எதுவுமே பேச கிடையாது. இப்போ நான் அதை தான் வந்து சொல்ல வரேன். அண்ணாமலை பேசல, அண்ணாமலை கீழே இருக்கிறவங்க பேசுறது தான் நான் வந்து இந்த சுட்டி காட்டுறேன். நம்ம லீடர்ஸை வச்சுக்குவோமே சார், மேலே இருக்கிற லீடர்ஸ் சார் ஒரே விஷயம் தான். லீடர் வந்து மாநிலத்தில் வந்து மாநில தலைவர் மட்டும்தான். அது கீழே நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து எடுத்துக்க முடியாது. அது துணைத் தலைவராக இருக்கணும், செயலாளர் யாராக இருக்கணும். அதே மாதிரி அண்ணாமலையை சொல்கிறது அண்ணாமலை. இப்போ விஜய் மட்டும் நீங்கள் இப்போ பவர் சென்டர் வச்சுக்கிற விஜய் தானே நம்மளாம் பேசுகிறோம். அவர் கீழே இருக்கிறவங்க நம்ம வந்து இது பண்ணலையே. ஆனால் விஜய் பேசல, கூட இருக்கிறவங்க தானே பேசுகிறாங்க. அப்போ அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கணும்? அண்ணாமலை எடுக்கணும். இந்த ஆண்டு வந்து என்னுடைய மாநிலத்தில் நயனார் எடுக்கணும். அவர் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டார், பேசக்கூடாதுன்னு வந்து அறிக்கையை விட்டுருக்கிறார். அது உங்களுக்கு ஒன்றா எடுத்துன்னா ஆதாரத்தை கூட கொடுக்குறேன், பேசக்கூடாது. ஆனால் அதை பற்றி அண்ணாமலை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதனால தான் வந்து இந்த இடத்துல வரேன். இப்போ இந்த இடத்துல ஏன் சொல்ல வரேன்னா, தட்டு தடிமானா சார், நோ காம்ப்ரமைஸ் லான் ஆர்டரில் அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ். அவருக்கு தெரியாதா? வந்து ஒரு மினிஸ்டர் வந்து புதுசாக வந்தார், அவருக்கு அவகாசம் கொடுக்கணும்னா அவர் அந்த இடத்துல வந்து பார்ப்போம்னா இந்த பாலியல் துன்புறுத்தலான பற்றி எதையும் பேசலை. இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்து இன்றைக்கி போதையால் வந்து எவ்வளோ கொள்ளணும் அதை பற்றி எதுவுமே வந்து பேசலை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் டைம் கொடுக்கணும்னு சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாகவே ஆயிடுச்சு. நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா, உதாரணத்துக்கு ஊழல் நடக்கலை, ஊழல் நடந்திருக்குது. ஆனால் அவர் வந்து நடக்காத மாதிரி வந்து பேசுகிறாரு. ஏன்னா இப்போ 100 வழக்கறிஞர்களை போட்டாங்க, அரசு வழக்கறிஞர்களை போட்டாங்க. ஞாபகம் தான் இல்லையா சார்? இப்போது ஒரு அரசு வழக்கறிஞரை வந்து போடணுன்னா நீங்கள் வந்து அரசாங்கம் பின்பற்றுறது என்ன? அவரை பற்றி என்கொயரி பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? சிம்பிளா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக. அப்போ ஒரு ஆடு திருட்டவனுக்கு வந்து நீங்கள் வந்து அரசு வழக்கறிஞராக நீங்கள் ஆக்கியிருக்கிறீங்க. இன்றைக்கி வந்து அதை நீக்கியிருக்கிறீங்க, ரத்து பண்ணியிருக்கிறீங்க, நியமனம் ரத்து. நீங்கள் பாருங்கள், ஆடு திருட்டு வழக்கில் சிக்கியவரின் அரசு வழக்கறிஞர் நியமனம் ரத்து. அப்போ தவறு நடந்தது தான், நடக்கலையா? அப்போ இது யார் பொறுப்பெடுக்கும்? தவறு நடந்தவொடனே திருத்திக்கிட்டாங்களா சார்? சார் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு அரசு வழக்கறிஞர்களாக வந்து போடும் முன்னாடி அவருடைய பின்னணிவு நீங்கள் வந்து ஆராயணும். அப்போ வந்து அந்த கவர்மெண்ட் மிஸ் பண்ணியிருக்குதுன்னு நீங்கள் அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? தண்டனை அப்போ நீங்கள் சொல்கிறத பார்ப்போம்னா, தப்பு பண்ணுறவன தண்டனை பண்ணால் இதுதானே எல்லா ஆட்சியிலையும் நடந்துட்டு வந்திருக்குது. தப்பு பண்ணுறவன தூக்கி உள்ளே வைக்கிறாங்க, நீ அதை மாற்றுவன்னு தான் ஆட்சிக்கு வந்திருக்கிற. அப்போ அந்த இடத்துல 100 கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறது வந்து அப்போ புசியானந்த் பேர் அடிப்படுது. ஏன் வந்து இதுக்கு விஜய் வாயை திறக்கவில்லை? ஏன் அண்ணாமலை கேள்வி கேட்கல? ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் கனிம வலை, இந்த மணல் கொள்ள லாரிங்கள்லாம் 100 லாரிங்களை வந்து இது பண்ணாங்க, சீல்லாம் வச்சாங்கன்னாங்களே. இது வரைக்கும் வந்து அது மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க, இதை பற்றி வந்து மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல வந்து வைக்கல. இதெல்லாம் எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாயிடுச்சு. இதையும் மீறி அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது என்னென்னா அவங்கள மிதிக்கக்கூடாது, அவங்கள கையை பிடிச்சி தூக்கணும்னு சொன்ன இதே அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா, டிவிகேவை வந்து பார்க்க போனீங்கன்னா எழுதி வச்சிங்க, ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடி கடன் வாங்குவாங்க, அடுத்த வருஷமும் பார்க்க போனால் 80,000 கோடி வரைக்கும் கடன் வாங்குவாங்க. அப்போ இந்த ஆட்சி முடியும் போது வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் 15 லட்சம் கோடி கடனாக இருக்கும் சொல்கிறாரா இல்லையா? அப்போ இங்கே வந்து கையை கொடுத்து தூக்கணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. திருப்பி இங்கே கேட்டால் நீங்கள் வந்து கடன் வாங்குவாங்கன்னு சொல்கிறீங்க. திருப்பி 2031 ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து மாநில தலைவர் அண்ணாமலை கன்ஃபியூஷனில் இருக்கிறாரா? அவர் என்ன பேச வர்றாருன்னு வந்து எங்களுக்கு புரியலை. எல்லாரும் வந்து கட்சி ஆரம்பிப்பாங்களான்னு சொல்லி அதில் தான் வந்தாங்க. இன்றைக்கி 25,000 பேர் வந்தாங்கன்னு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஏன்னா என்னையும் வந்து என்னென்னா வீத லீடர்ஸில் வந்து இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு வந்து இப்படி 2031 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை உருவாக்கணும், ஊழல் இல்லாத இதெல்லாம் தீக்கணும்னா நம்ம வந்து திட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் பேர் நாங்கள் வந்து தயார்படுத்தணும்னு சொல்கிறோம். இந்த அண்ணாமலை இன்றைக்கி வந்து ஒரு இயக்கம்னு வந்து பார்க்க போனீங்கன்னா, லீடர்ஸ் இல்லாத ஒரு இயக்கம் எந்த இயக்கம் சார்? எந்த இயக்கம் சார்? ஆர்எஸ்எஸ். உலகத்திலேயே 100 ஆண்டு கடந்து ஒரு இயக்கம் வந்து தலைவரே இல்லாமல் வந்து ஒரு இயக்கம் போதும், அது ஆர்எஸ்எஸ். ஆனால் அது வந்து அவங்கள ஆத்ம ரீதியாக வந்து என்னென்னா அவங்கள அர்ப்பணிச்சுக்கினதால் தான் இன்றைக்கி 100 ஆண்டு எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எத்தனை முறை அந்த இயக்கத்துக்கு தடை பண்ணாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி உங்களுடைய வீத லீடர்ஸை நீங்கள் கொண்டு வரணும் எடுக்கிற முயற்சிக்கு நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் ஏன் நான் சொல்ல வரேன்னா, உங்களை உருவாக்குனதை வந்து பின்பற்றி நீங்கள் இன்னொன்று உருவாக்குறேன்னு சொல்லும் போது வந்து நான் வரவேற்பு தரேன். ஆனால் அதே நேரத்தில் வந்து சிலைகள் வந்து நாங்கள் பிஜேபிக்கு எதிராக வந்து நான் உங்களை பிஜேபிக்கு எதிராகவே பார்க்கல சார். ஏன்னா இப்போ கூட சொல்கிறேன், ஒரு குடிமகனாக இந்த நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் எல்லோரையும் வரவேற்கணும்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்டார், ஒரு 25,000 கோடி கோயிலுடைய சொத்தை வந்து இந்த மாதிரி எச்ராஜா நான் பேசினா வந்து அவர் வந்து தேசியவாதி, இன்னொருத்தர் பேசினா தேசியவாதியா, இப்போ நான் பேசினா வந்து அப்படின்னு வந்து அவர் வந்து பேசுகிறது எனக்கு வந்து ஒன்றும் புரியலை. நான் அதையும் வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய மாநில தலைவரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 10,000 பேர் அங்கே வசிக்கிறாங்கன்னா
அந்த அவங்கள வந்து வெளியே வந்து அனுப்புறதுக்காக சொல்ல. ஏன்னா இங்கே வந்து தப்பாக திரிச்சு விடுறோம். இதுதான் அவங்களுடைய பிஜேபி மக்களுக்கு எதிரானவங்க இன்றைக்கி எங்களுடைய மாநிலத்தோட என்ன போட்டுக்கிறாங்க, 3085 ஏக்கர் கோவில் நிலத்தை அவசரம் ஏன் பிஜேபி கேள்வி கேட்டது. 1000 குடும்பங்களை வெளியேற்றுமாறு பாரதிய ஜனதா கூறவில்லை. எங்கள் கருத்தை அமைச்சர் நிர்மல்குமார் தப்பாக திரிக்கிறார். பிஜேபி மக்களுக்கு எதிரானவங்க கிடையாது. நான் மறுபடியும் வந்து அந்த இடத்துல வந்து ஏன் வலியுறுத்துறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கோவில் நிலங்கள் மட்டும் இல்லை சார். நான் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன பதிவு பண்ணுறேன்னா, இன்றைக்கி வக்ஃப் போர்டு சொத்தாகட்டும், கிறிஸ்தவருடைய அந்த அவங்களுடைய சொத்தாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்து அறநிலையத்துடைய சொத்தாக இருக்கட்டும், அந்த சொத்தை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து, ஏன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு சொத்தை தானமாக வழங்குறது வந்து அது ஏழை எளிய மக்களுக்கு நலம் செய்கிறதுக்கு தான் தானமாக கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஆரம்பத்துலேருந்தே நான் வலியுறுத்துறதுனா, இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறவங்களுக்கும் கோடீஸ்வரவங்களுக்கும் குத்தகைக்கு 100 வருஷமாக விட்டுன்னு வராங்க. இது இன்றைக்கி நடந்தது கிடையாது. பிஜேபி வந்து 15 வருஷம் தான் நடக்குது. அதுக்கு முன்னாடியெல்லாம் யார் வந்திருந்தாங்க? இன்னைக்கு பிஜேபி அதுதான் வந்து மீட்டெடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் இந்த சொத்து வந்து இந்த சொத்தெல்லாம் நாளைக்கு மதக்கலரம் ஏற்படுத்தக்கூடாதுன்னா இன்றைக்கி ஒரு ஆப்பை இது பண்ணி யார் யார் சொத்து அதில் வந்து இது பண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா சார், இன்றைக்கி இந்து மதத்தில் ஒரு பிரச்சனை, நீ இந்துவை பார்த்து கேளு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இத்தனைக்கு நாள் நான் இந்துன்னு சொன்னதில்லை, மாற்று மத இதுதான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி என் சமுதாயத்தில் ஏதாவதுனா நான் கேள்வி கேட்குறேன். கிறிஸ்துவ சமுதாயத்தில் கிறிஸ்துவ சமுதாய கேள்வி கேட்டோம். உன் சமுதாயத்தில் நடக்கிற தப்பை கேள்வி கேட்கறதுக்கு துணிவில்லாத நீங்கள் வந்து எங்களை ஏன் கேள்வி கேட்குறேன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி பழனியில் நினைக்கிறேன் 130 கோடி வேல்யூ உள்ளது 2 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு விற்றுருக்குறாங்க. இதெல்லாம் எப்போ வருது? இப்போ டிவிக்கே வரட்டும், வரவேற்பு தான். நான் அதை தான் கேட்குறேன். உன்னுடைய இந்து சமுதாயத்தை திருட இருக்கிறான்டா, என்னுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை திருட இருக்கிறான், இங்கே இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயத்தை திருடங்கிறாங்க. இதை தான் நாங்களும் வந்து ஃபைட் பண்ணுறோம். இப்போ கூட சொல்கிறேன், காலாகாலமாக ஒரு 50 வருஷமாக 80 100 வருஷமாக வந்து ஒரு 1000 குடும்பம் வந்துச்சுன்னா அந்த 1000 குடும்பத்தை விரட்டக்கூடாது சார். ஏன்னா அதுக்கு கரண்ட் பில்லு கட்டி நீங்கள் வந்து வீட்டு வரியிலேருந்து சொத்து வரியிலேருந்து எல்லாமே அந்த அரசாங்கம் வாங்கியிருக்குதுல்ல. இப்போ நேற்று வந்து நீ வந்து கோயில் நிலம், இது முஸ்லீம் வக்ஃப் போர்டு இடம், இன்றைக்கி வந்து சர்ச்சில் எப்படி சார் காலி பண்ணுவீங்க? அதற்கு என்ன மாற்று தீர்வு தான் வந்து கேட்கணும் வரும்னா. அப்போ என்னென்னா, இந்த 1000 குடும்பங்கள் பாதிக்காமல் ஒருத்தங்கிட்ட ஒரு கோடீஸ்வரன் கிட்ட அதை மீட்டெடுங்க. தவறாக ஒன்றும் பேசலையே சார். நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் சார், நான் ஸ்காலர் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் ஏன் சொல்ல வரேன்னா, வந்து மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வரல, எனக்கு பதவிக்காக நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சண்டை போட வரல. இன்றைக்கி வக்ஃப் போர்டு இடத்துல உண்மையிலுமே சொல்ல போனீங்க சார், இந்த வக்ஃப் போர்டு நிலத்தில் பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட இன்றைக்கி சிலர் வந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க. என்னால் ஆதாரம் கொடுக்க முடியும். ஆனால் வந்து அவங்க வந்து என்ன ஒன்றா வந்து கேமராவுக்கு முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறாங்கன்னா பேர் குறிப்பிட விரும்பலை. மதத்தை வைத்து அரசியல் பண்ணுறது தான் இன்றைக்கி இது. மத சொத்தை வந்து அந்தந்த சமுதாயத்துடைய சொத்தை இது அபகரிக்கிறதுலாம் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட வந்து நீங்கள் இது பண்ணுங்க. நான் அதை தான் இதெல்லாம் வந்து அண்ணாமலை கேட்பார். நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். அண்ணாமலை வந்து டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு, மது ஒழிக்கணும்னு சொல்கிறார். இன்றைக்கி 56 வகையான மதுவை வந்து இந்த டிவிக்கு அறிமுகப்படுத்துது. அதை பற்றி ஒரு வார்த்தை அவர் கேட்கலையே. உயர் ரக மது வருது சார் தமிழ்நாட்டில். எதனால்? ஏன்னா திமுகவும் அதிமுக அவங்களுடைய ஃபேக்ட்ரிகள் இருக்கிறதால அங்கேருந்து கொள்முதல் பண்ணுறதால, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, புது ரக மதுவை கொண்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி இது என்ன கவர்மெண்ட்டு சார்? எப்படி சார் நீங்கள் மதுவை ஒழிப்பீங்க? நான் அதுதான் சார், எனக்கு அதுதான் சார் ஒரு விஷயம். இந்த இடத்துல வந்து என்ன ஒன்றா வந்து இன்றைக்கி டிவிகே கவர்மெண்ட் வந்து கொடுத்த வாக்குறுதியை நான் கேட்கல சார். நான் தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. பவர் சென்டர் யாருன்னா விஜய் அவர்கள். இன்றைக்கி வந்து ஒரு மேடையில் வந்து பேசுகிற விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட ஒரே விஷயம், வாங்க ஊழல் இல்லைன்னு. இப்போ சொல்கிறேன் சார், நான் போகிறவங்கெல்லாம் வந்து ஊழல் இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. எங்கே நான் மக்களை பார்த்து கேட்குறேன் சார், ஊழல் நடக்கலையான்னு கேளுங்க. டாஸ்மார்க்கில் 10 ரூபாய்க்கு பற்றி இப்போ 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் இப்போ டாஸ்மார்க் வந்து சம்பளத்தை ஏற்ற போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சார் கொடுத்த வாக்குறுதியை என்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்க? நான் கேட்குறேன், இப்போ 60 நாளில் என்ன நல்லாட்சி கொடுத்துட்டாரு நீங்கள் சொல்லுங்கள். என்ன நல்ல ஆட்சி கொடுத்துட்டாங்க சார்? விவசாயிகளுக்குன்னு ஒரு 2000 கோடி 3000 கோடி இது பண்ணாங்க. அதே மகளிர் பஸ்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த சின்ன பேரை மாற்றிக்கிட்டு அதே பஸ்ஸு தான் போய் எல்லா பஸ்ஸும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அதை மீறி வந்து நீங்கள் வந்து என்ன நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன கடன் சுமை கம்மியாகிடுச்சு? நான் இப்போ கூட சொல்கிறேன், உடனே பண்ண முடியாது, அவங்களுக்கு கால அவகாசம் தேவை. ஆனால் லான் ஆர்டரில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இல்லை நான் கேட்குறேன். நான் இதே அண்ணாமலை இந்த கேள்வியும் கேட்பாருன்னு நினச்சேன். இன்றைக்கி அண்ணாமலை வந்து வீத லீடர்ஸில் யாரும் இல்லை. விஜயை வந்து இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், 1,80,00,000 பேர் வந்து வாக்குகளை வாங்கி வந்தாங்க, அவங்கள தேர்ந்தெடுத்தாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ அந்த அண்ணாமலை நான் கேட்குறேன், இதே 34 அமைச்சர்களை இடம் போட்டுருக்காங்க, 38 மாவட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் மட்டும் எத்தனை அமைச்சருக்கு சார் பதவி கொடுத்துக்கிறாரு விஜய்? ஏன் சார்? ஏன் 38 மாவட்டங்களுக்கு வந்து கவர் போகிற மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்கள் நீங்கள் போடலாமே? சென்னையில் மட்டுமே 7 அமைச்சர்கள் போட வேண்டிய அவசியம் என்ன?
அப்போ உங்களுக்கு மக்கள் முக்கியம் இல்லை, உங்கள் கூட இருக்கிறவங்க பதவி கொடுக்குறது தான் முக்கியம், உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம். அதனால் மற்ற கட்சியை போய் நீங்கள் கழிச்சு குதிரை பேரம் பேசி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் கட்சியில் வந்து உங்கள் சின்னத்தில் நின்றுட்டா நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டு வலிமையாக இல்லாமல் தான் அவருடைய ஃபோக்கஸ். தவிர இன்னமும் வந்து மக்களை பற்றி வந்து விஜய் சிந்திக்கலை. ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் ஆராயிறீங்கன்னா இது நான் அதுதான் வந்து கேட்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இத்தனை லட்சம் கோடின்னு கடன் சொல்லி தான் வந்திருக்கிறீங்க, 10 லட்சம் கோடின்னு. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கொடுக்குறது என்னன்னு தெரில. இது உண்மையிலுமே இந்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும் சார். ஒரு போட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து 10-20 பேர் போகிற போட்டில் 50 பேர் என்ன சார் ஆகும்? கவுந்துரும். இதுதான் டிவிகேல நடக்க போகுது. இதுக்கு வந்து அதுதான் வந்து ஸ்டாலின் அந்த இடத்துல குறிப்பிட்றாரு. இதை தான் எங்களுடைய மாநிலத்தில் இது பண்ணுறாரு. இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியில் வந்து பதவி சுகத்துக்காக உங்ககிட்ட வரும்போது இன்றைக்கி விஜய் கட்சியில் வந்து ஆல்ரெடி வந்து கட்சியில் உழைச்சி இன்றைக்கி அவனுக்கு மாவட்ட செயலாளரும் அவருக்கு அமைச்சர் பதவியும் வந்து கொடுக்கல. நேற்று வந்தவர்களாம் விஜய் வந்து கொடுத்துருக்காரு. நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன். அதாவது எலெக்ஷன்னு வந்ததுன்னா விஜய் நிச்சயமாக வந்து பணம் படைத்தவர்கள் தான் வந்து சீட்டு தருவார். இப்போ வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து இப்போ இடைத்தேர்தலில் சீட்டு தருவாரா இல்லை உள்ளாட்சியில் சீட்டு தருவாரான்னு நீங்கள் வந்து பார்க்கணும். விஜய் கட்சிக்குள் இப்போ பிளவு ஏற்பட்டிருக்குது. விஜய் கட்சியை யாரும் கவுக்கல, அவங்களுடைய கட்சி ஆளுங்களே அவர் வந்து கவுக்க போகிறாங்க. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபிராடம் பகிர்ந்ததற்கு மிக நன்றி சார். ஜெய்ஹிந்த்.